எனது பெயர் சகாயராஜ், ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர். நான் காரங்காட்டில் 8ஆம் வகுப்பு வரை படித்து ஓரியூருக்கு 9ஆம் வகுப்புக்கு சென்றிருந்தேன். அப்பொழுது அங்கு தலைமை ஆசிரியராக இருந்த அருட்பணியாளர் டைட்டஸ் பெர்னாண்டோ அவர்கள் என்னை அழைத்து, நீ இங்கே வந்து உனக்கு இடம் கிடைத்திருக்கிறது, உனது அப்பா என்ன செய்கிறார் என்று கேட்டார். அப்பா கடலுக்கு போகிறார் என்று சொன்னேன். அவர் கடலுக்கு போகிறார், நீனும் கடலுக்கு போகிறார் என்று கேட்டார். நான் எப்படி சாமி படிக்க வந்திருக்கேன், என்ன கடல் போய் சொல்கிறீங்களா அப்படின்னு. அப்போ நீ ஒரு அரசு ஊழியராக ஆக வேண்டும் என்று சொன்னார்கள். நிச்சயமாக ஆவேன் என்று சொன்னேன். அப்பொழுது நான் ஓல்டு எஸ்எல்சி 11th வரை அங்கே உள்ளது. அப்பொழுது நான் விருப்பப்பாடம் என்ன கேட்டனோ அது விருப்பப்பாடம் தந்தார்கள். ஹிந்தி படிக்க வேண்டும் என்று சொன்னேன், ஹிந்தி படிக்க தந்தார். ஒரு சிறிய இன்சிடெண்ட் நடந்து விட்டது. எனது மாமாவிடம் நான் டூர் போக வேண்டும், எனக்கு பணம் அனுப்புங்கள் என்று சொன்னேன். அவர் 30 ரூபாய் அனுப்பிவிட்டு, உனது தந்தையிடம் கேட்டுவிட்டாய் என்று கேட்டார். அப்பொழுது அங்கே உள்ள ரூல்ஸ் படி அந்த பணமும் அந்த தபாலும் தலைமை ஆசிரியர் பார்த்து விட்டு தான் எங்களுக்கு கொடுப்பார்கள். தலைமை ஆசிரியர் பார்த்து விட்டு, உங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் நீ பணம் கேட்குறியா என்று என்னை கூப்பிட்டு கண்டித்தார். அது எனக்கு பின்னால் எப்படி இருந்தது என்றால், நான் ஒரு ஆசிரியராகி டூர் அமைக்கின்ற பொழுது எனது தலைமை ஆசிரியரிடம், ஐயா, நம்முடைய மாணவர்களுக்கு முதலில் நீங்கள் பெற்றோரிடம் அனுமதி வாங்கி கொண்டு நாம் கல்வி சுற்றுலா செல்லலாம் என்று சொன்னேன். அது எனக்கு அந்த நினைவு வந்தது அவர் சொன்னது. அதற்கு பின்னால் நல்ல நிலைக்கு வந்த பிறகு நான் ஆசிரியராக இருந்து தலைமை ஆசிரியராகி நல்ல நிலையில் இருக்கின்ற பொழுது தந்தை அவர்களை பார்க்க வேண்டும் என்று ஆவல்பட்டு நான் தந்தை அவர்களை பார்க்க திண்டுக்கல் சென்றேன். ஓரியூர் போய் விசாரித்தேன், திண்டுக்கல்களில் இருக்குன்னு சொன்னாங்க. திண்டுக்கல்லுக்கு போனேன். திண்டுக்கல் போனப்போ அவர் இறந்து விட்டார். எனக்கு ரொம்ப மன கஷ்டமாகிவிட்டது. அவரிடத்தில் ஒரு நன்றி சொல்ல முடியாமல் போய்விட்டதே, உங்களால் தான் நான் இந்த அளவுக்கு வளர்ந்தேன் என்று அவர்களுக்கு ஒரு நன்றி சொல்ல முடியாமல் போய்விட்டது என்று எனக்கு ரொம்பவும் மன வருத்தமாக இருந்தது. இறைவனிடம் அவருடைய ஆன்மாவுக்காக ஜெபித்து கொண்டேன். ஒவ்வொரு வருடமும் அவருக்காக திருப்பலி நிறைவேற்றி அவருக்காக ஜெயிப்பது உண்டு. அவருடைய ஆன்மா நித்திய இளைப்பாற்றி அடைய எல்லாமுள்ள இறைவனிடம் வேண்டுகிறேன்.